தாவேகா தலைவர் விஜய் வரப்போற 13ஆம் தேதி சேலம் மாவட்டத்துல மகுடன் ஜாவடியில பரப்புரை நடத்துறதுக்காக அனுமதி கேட்டிருக்காங்க. இந்த இடம் சேலம் கோவை நெடுஞ்சாலையில அமைஞ்சிருக்கு. இதுக்கு பெர்மிஷன் கேட்டது சேலம் மத்திய மாவட்ட தாவேகா தலைவர் பார்த்திபன். அவர் காவல் நிலையத்துல அனுமதி வேணும்னு மனு கொடுத்திருக்காரு. இதுல பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016ல ஜெயலலிதா அம்மா இந்த இடத்துலதான் பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. அதனால மக்கள் மத்தியில தாவேகா தலைவருக்கு பெரிய அளவுல எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. இப்போ தாவேகா தலைவர் விஜய் இங்க பொதுக்கூட்டம் நடத்தினா சேலம் மாவட்டத்துல தாவேகா தலைவர் விஜய்க்கு எந்த அளவுல ஆதரவு கிடைக்கும், இதன் மூலமா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவருடைய செல்வாக்க வீழ்த்த முடியுமா அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். சும்மாவே தாவேகா தலைவர் விஜய் எங்கேயாவது பொதுக்கூட்டம் நடத்தினா எதிர்கட்சிகள் எல்லாரும் பயத்துல இருப்பாங்க. இப்போ சேலத்திலேயே பொதுக்கூட்டம் நடத்த போறாரு. அங்க அதிமுகவுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. இதனால எதிர்கட்சிகள் எல்லாமே பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தளபதி விஜயோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.